ஒரு ஆளுக்கு வந்து 40 ரூபா, அதாவது இந்தியன் சிட்டிசனுக்கு. வெளிநாட்டவர்களுக்கு வந்து 600 ரூபா ஒரு ஆளுக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு, ஆனால் என்ன மொழின்னு தெரியல, அதை ஒழுங்காக தெரியும். அந்த கடல் அரிப்புகளால் வந்து மறைஞ்சிருக்கலாம் நினைக்கிறேன். இது வழியெல்லாம் சில சில எழுத்துக்கள் இருக்குது. இது வந்து நந்திகள் வைக்கிறதுக்காக செய்யப்பட்டதாக இருக்கும். கட்டப்பட்ட காலப்பகுதிகளில் வந்து ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும். பெரிய ஒரு தொட்டியே வந்து கருங்கல்லால் செய்திருக்கிறாங்க. பாருங்கள், இதில் இருந்தால் ஒரு வெளிநாட்டார் வெள்ளைக்கார அம்மா வந்து இதை வியந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறதையே என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் மிஸ்டர் சுமித். நான் இப்போ எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் நிற்கிறேன். மகாபலிபுரத்தில் ராஜராஜன் சோழ கட்டப்பட்ட 1010ஆம் ஆண்டு கட்டப்பட்ட மிக பழமையான கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலை பற்றி தான் இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம். உண்மையிலேயே 1910ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலப்பகுதிகளில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்க கொண்டு பார்க்குறீங்க. அதோட பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் கட்டப்பட்டது கடற்கரை பகுதியில். எப்படி கோயில் இருக்குன்னு பற்றி தான் இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம். என்னோட சேனல் யாராவது ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் ஐக்கனை தட்டிட்டு பாருங்கள். தொடர்ந்து போகிற வீடியோ பேரும் வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம். அது என்ன கடற்கரை கோயில், அதான் வந்து இதிலிருந்து நடந்தான் போன மங்கால. இங்கே பார்த்தீங்கன்னா சிலைகள் எல்லாம் கருங்கற்களால் சிலைகள் செய்யப்பட்டிருக்குது. நாங்கள் எல்லா சிலைகளுமே கருங்கல்லாட கருங்கல்லால் செய்யப்பட்ட சிலைகள்லாம் இருக்குது. புத்தர் சிலை இருக்குது அதில். உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் என்ன விலை என்ன மாதிரியானதை நான் உள்ளே போய் காட்டுறேன். நான் வச்சு விட்டு அங்கே தான் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. முடி தெரியும் நினைக்கிறது இதை பார்க்க. அங்கே போகணும். டிக்கெட் என்ன விலை, எவ்வளோ எப்படி எடுக்கிறன்றதை பற்றி நான் தொடர்ந்து பார்ப்போம். எவ்வளோ டிக்கெட் இந்த விலை என்னன்னு தொடர்ந்து காட்டுறேன். நான் விளைவிச்சுட்டு மற்றும் வெளியீடுகள் விற்பனை மையமாக இல்லை பார்ப்போம் எவ்வளோ டிக்கெட். ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணலாம். ஸ்கேன் அண்ட் பே. எங்கள்கிட்ட ஸ்கேன் பே அப்படி ஒன்றும் இல்லாதபடியாக நாங்கள் வந்து காசு கொடுத்து தான் அந்த புக் பண்ண போகிறோம். இந்த கோயிலின் பழமையை பார்த்தீங்கன்னா தெரியுது. 1011ஆம் ஆண்டு ஆட்சி 26 போட்டிருக்குது. அப்படின்னா எவ்வளவு பழமை இந்த கோயில் நினச்சி பாருங்க. இந்த கல்வெட்டுகள் இந்த இதுகள் போட்டிருக்குது இந்த மாதிரி. நிறைய வெள்ளைக்காரர்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 40 ரூபா, அதாவது இந்தியன் சிட்டிசனுக்கு. வெளிநாட்டவர்களுக்கு வந்து 600 ரூபா ஒரு ஆளுக்கு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன் டிக்கெட். உள்ளே தான் போகிறோம். இதால் உள்ளே போகணும். ஒரு அமைதியான சூழலும் அதிகமான வெள்ளைக்காரரையும் பார்க்கக்கூடிய கிடக்குது. இந்த பாருங்கள் இந்த இடத்து. பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா கோயில், கடற்கரை கோயில். இது வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் கட்டப்பட்டதான். அப்படின்னா இத்தனை வெள்ளங்கள் அந்த பழமையானது அந்த பார்க்கக்கூடியமாக இருக்குது. கூடுதலாக வந்து அந்த வெள்ளைக்காரர் வந்து அதில் பார்க்கக்கூடியமாக இருக்குது. அவர்களுக்கு வந்து இப்படி அந்த பழைய விஷயங்களை வந்து வெள்ளைக்காரர் பார்க்க கொஞ்சம் விரும்புவார்கள் கூட. சில பேருங்க இப்படியான அமைப்புகள் எல்லாம் இருக்குன்ட்டு.
பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் வந்து இப்படி ஒரு கருங்கல்லால் இப்படி ஒரு கோயில் கட்டுறன்றது இம்பாசிபிளான விஷயம். ஏன்னா வந்து அந்த நேரத்தில் டெக்னாலஜி எதுவும் இருந்திருக்காது. பட் ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை கட்டுறதுன்றது பாருங்கள், அவ்வளோ பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாலே இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கருங்கற்களை வெட்டி செதுக்கி அதை ஒட்டி, அதாவது வந்து நாங்கள் கல்லுகள் வச்சு ஒட்டக்கூடிய மாதிரி அந்த சீமெந்தால் ஏதோ ஒரு விஷயத்தால் ஒட்டி பார்த்தீங்கன்னா செய்திருக்கிறாங்க. இதுலேயே எத்தனை நந்தி இருக்குன்னு பாருங்கள். இதில் இருந்தால் ஒரு வெளிநாட்டார், அதை வெள்ளைக்கார அம்மா வந்து இதை வியந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறதையே என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாம் தமிழர்களுடைய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படி சொல்லலாம். பெரிய ஒரு தொட்டியே வந்து கருங்கல்லால் செய்திருக்கிறாங்க. 2 கருங்கல்லை இணைச்சிருக்கிறத பார்க்கலாம் பாருங்கள். அதில் ஓட்டையும் கொண்டே விட்டுருக்காரு தண்ணி வழியிலே போகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வந்து நந்தியல் வந்து கருங்கல்லால் செய்யப்பட்டு செதுக்கப்பட்டிருக்குது ஃபுல்லாகவே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு, ஆனால் என்ன மொழின்னு தெரியல, அதை ரொம்ப தெரியாதபடியாக சிங்காலயம் வந்து எழுதியிருக்குது. ஆனால் என்ன அந்த கடல் அரிப்புகளால் வந்து மறைஞ்சிருக்கலாம் நினைக்கிறாங்க. இது வழியெல்லாம் சில எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள். இதை சுற்றி எழுத்துக்கள் இருக்குது. இப்படி இது வந்து நந்திகள் வைக்கிறதுக்காக செய்யப்பட்டதாக இருக்கும். இது வந்து நான் நினைக்கிறேன் கட்டப்பட்ட காலப்பகுதிகளில் வந்து ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறேன். ராஜராஜ சோழன் வந்து ஆட்சியை இருந்த காலத்தை மாறி இருக்கலாம், அப்படியான சில வரலாறுகளும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே எனக்கு இந்த பற்றியான வரலாறுகள் ஃபுல்லாக தெரியாது. தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க.